இறந்த பிறகு நம்ம ஆன்மா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? கருட புராணத்தின்படி இறந்த பிறகு நம்ம ஆன்மா முதல்ல யமலோகத்தை சென்றடையும். அங்கதான் அந்த ஆன்மாவுக்கு சொர்க்கமா இல்ல நரகமானு முடிவு செய்யப்படும். ஆனா யமலோகத்தை அவ்வளவு எளிதா சென்றடைய முடியாது. இறந்து போன ஒரு ஆன்மா யமலோகத்தை சென்றடைய 1 வருட காலமாகும். கருட புராணத்தின்படி பூமியிலிருந்து யமலோகம் 86,000 காத வழி தூரத்தில் இருக்கு. ஒரு காத வழி தூரம் என்பது 7 கிலோமீட்டர். அதாவது 6,02,000 கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் பார்க்காம நடந்தே கடக்க வேண்டும். அந்த ஆன்மா சந்தோஷமா போகாது. யமனோட பாச கயிறால கட்டப்பட்டும் யம தூதர்கள் கிட்ட அடி வாங்கிக்கிட்டும் தான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் தான் செய்த பாவத்தையும் நினைச்சு மன வருத்தத்தோட பசியாலையும் தாகத்தாலையும் உடலில் வலிகளோட பல கொடுமைகளை அனுபவிச்சு அழுதுகிட்டே போகும். இப்படித்தான் ஒரு ஆன்மா இறந்த பிறகு இருக்கும்னு கருட புராணம் சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் அவமானம் அழுகையை தரும். 2வது அவமானம் அறிவுரை தரும். 3வது அவமானம் அமைதியை தரும். இறுதி அவமானம் அடையாளத்தை தரும். அவமானங்கள் உனக்கான முற்றுப்புள்ளி அல்ல, அவைகள்தான் உன் வெற்றியின் தொடக்க புள்ளி. அவமானம் வருகிறது என்று கலங்காதே. கலங்கிய கண்களும் ஒரு நாள் பிறரை கர்வம் கொள்ள வைக்கும். திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் தீபத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த போது சிவபெருமான் பெருமையுடன், நான் தான் இந்த முழு பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் தாங்கும் ஆதி ஜோதி என்றார். இதை கேட்டு பார்வதி சிரிப்புடன், அப்படி என்றால் அதை நிரூபியுங்கள் என்றார். இதை கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னை முழு பிரபஞ்சத்தை நிறைக்கும் ஒரு ஜோதி அக்னியாக மாற்றிக்கொண்டார். அந்த ஜோதியை பார்த்தவுடன் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆச்சரியமடைந்து அதில் பிரவேசிக்க முயன்றார்கள். பிரம்மா அன்ன பறவையாக மாறி வானத்தில் பறந்து அந்த ஜோதியின் உச்சியை தேடினார். விஷ்ணு பன்றியாக மாறி தரையை தோண்டி அதன் அடியை தேடினார். ஆனால் எவ்வளவோ தேடியும் ஜோதியின் எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து வாடின. விஷ்ணுவும் சோர்வடைந்தார். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி, அவரது வடிவம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது என்று. அந்த ஜோதி அக்னியே திருவண்ணாமலை மலையாக மாறியது. இன்றும் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் மகா தீபம் அந்த வரலாற்றை கூறுகிறது.